எல்லாமே உங்களுக்கும் புரியும். இந்த சூழ்ச்சியில் யார் யார் இருக்கிறார்கள் பின்னணியில் என்று இன்று நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. நான் ஏதோ உயிரை விட்டு விடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம். இதை எனக்கு என் நண்பர் அனுப்பி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, இதை பாருங்க என்று கேட்டார். நான் அதை கையில் எடுத்து வந்தேன். நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவசியம். இது மாதிரி ஒரு பெண் அரசியல்ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை புரட்சி தலைவி காலத்திலேயே நான் அதை பார்த்துருக்கேன். அதில் அவங்க மீண்டு வந்தாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை நான் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த சோதனைகள் எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. இதிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக ஓரளவு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை நம்புகிறோம். எங்களிடம் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னோடு அன்போடு பழகுகிறார்கள். இன்றும் நான் அங்குதான் செல்கிறேன். அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கத்தான் போகிறேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு எம்பிக்கள் போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுல யார் யார் பின்னணியில இருக்காங்க என்பது போக போக நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இருக்கும். மற்றும் 4.5 ஆண்டு காலத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக தான் மக்களுக்காக செயல்படும் என்பதையும் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையில் சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் தக்க நேரத்தில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.